நம்ம வரைக்குரிய சரணம். இந்த 2023 தான் முதல்ல குருஜியை நான் பார்த்தேன். இந்த இடத்துல தான் பார்த்தேன். இந்த ஒரு ஓலக்கோட்டையில் இந்த உட்காந்துருந்தாரு. பார்த்துட்டு ஆசீர்வாதம் நான் பாட்டு அப்போல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு பக்திலாம் இல்லை, ஆரோக்கியம்னா யாரும் தெரியாது. குருஜி உட்காந்து பார்த்துட்டு அமைதியாக பேசிட்டு அமைதியாக போயிடுவேன். 24 தான் அந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன். என்னவோ தெரியல, முதல்ல குருஜி என்னை பார்த்து கூப்பிட்டு பேசினார். பீடத்தில் கூப்பிட்டு பேசினார். ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லாமே சொல்லிட்டாரு, கரெக்டாக சொல்லிட்டாரு. என்னென்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு அவர். அதுக்கப்புறம் 2024 என்னுடைய குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று, வயிற்றில் வந்து குடல் வந்து ஆப்போசிட், நம்மளுக்கு நார்மலாக குடல் மாதிரி ஆப்போசிட் திரும்பிட்டு இருக்குது, சுத்தமாகவே திரும்பிட்டு இருந்துச்சு. சிஎம்சி, நாராயணி எல்லா சொல்லியுமே பார்த்தேன். பார்த்துட்டு குருஜி அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். நாராயண் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறேன், ஸ்கேனிங் பண்ண போகிறேன். ஃபோன் பண்ணேன், குருஜி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு. எங்கே இருக்க சந்தோஷம் கிடையாது, நம்ம நாராயண் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. சரி, இங்கே கோயிலுக்கு வாங்கினார். நேராக இங்கே வந்தேன். பாப்பா தொட்டு பார்த்தாரு. நல்லா கஷ்டத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குருஜி ஒருத்தர் என்னை இப்போ முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்போ நான் நினச்சேன், இவர் எதுக்கு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாரு, இவர் யார், அவர் சென்னையில் இருக்கார், நமக்கு என்ன யூஸ் ஆக போகிறாருன்னு நான் யோசிச்சேன் நான். ஆனால் அவர் மூலியமா என்ன பண்ணார், என்ன சென்னை ஹாஸ்பிட்டலில் என் பாப்பாவை அட்மிட் பண்ண சொன்னார். அட்மிட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வயிற்றை வந்து ஓப்பன் பண்ணி குடலை தனியாக எடுத்து திரும்ப இது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. போய் அட்மிட் பண்ணிட்டேன். இது பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னும் போது நான் இன்றைக்கி இங்கே வரேன், கோயிலுக்கு வரேன். அப்போ வந்து பஞ்சமி யாகம் நடக்க போகுது. இந்த புளியாமரத்தில் தான் குருஜியை உட்காந்துருந்தார். வந்து கேட்டேன், இந்த மாதிரி குருஜி பாப்பாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க குருஜின்னு. ஒன்றுமே சொல்லலை, சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக அப்போ ஒன்றா வந்து சொல்லிட்டாரு. நானும் வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு கூட போல, ரோட்டில் நிற்கிறேன். கரெக்டாக நம்ம ஏன் வந்தோம், குருஜியை பார்த்தோம், ஏன் திரும்பி கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வண்டி எடுத்து திரும்பி நின்றுட்டு அங்கே நின்று பழைய டீ காஃபி வந்து தான் உட்காந்துருக்கேன். குருஜி எல்லாம் ஏகம் பண்ணிருக்காங்க. திடீர்னு அவர் என்னை பார்த்தாரா என்னோட தெரியல, என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. பாதி யாகம் போயிட்டு கூப்பிட்டாரு. பக்கத்தில் உட்கார வச்சு யாகம் பண்ணேன். அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சு, இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. அவர் பக்கத்தில் உட்காந்து யாகம் பண்ணுறவங்க முதல்ல நான் தான் உட்காந்துருந்த விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். யாகம் பண்ணிட்டு முடிய போது அவர் எழுந்துட்டாரு. நான் எழுந்து நிற்கிறேன், கீழே விழுந்துட்டேன். எனக்கு அந்த 5 நிமிஷம் என்னானே தெரியல, ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. கீழே விழுந்துட்டு குருஜி பாட்டுக்கு ஏஞ்சி விட்டார். அதுக்கப்புறம் சந்தோஷம். நான் அதுக்கப்புறம் நார்மலாக ஏஞ்சி நடந்து போயிட்டு ஏகெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலைல 9:30 மணிக்கு ஆப்ரேஷனு. குருஜி டாஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஒன்றும் சந்தோஷம், நல்லாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்ட்டாரு. காலைல 9:30 மணிக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். பாப்பாவை படுக்க வச்சுட்டு வயிற்றில் மார்க்கர் பண்ணியிருந்தாங்க நீட்டாக. அந்த வயிற்று நீட்டாக வந்து இங்கே தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதை ஓப்பன் பண்ணி தான் பண்ணுவோம், எங்கள் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க என்கிட்ட. பண்ணும்போது பார்த்துட்டு உடனே குருஜிக்கு ஃபோன் பண்ணேன். குருஜி இந்த மாதிரி பாப்பாவை வந்து இந்த ஆப்ரேஷன் கூப்பிட்டு போகிறாங்க குருஜின்னு. அதனால் அப்போ குருஜி கோயம்புத்தூர்லேயே எங்கே இருக்கார், பட் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஆனால் அந்த டைமில் நான் ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டமாச்சு, எப்படி ஃபோன் பண்ணுறது தெரியாமல் நான் மனசுக்காக ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லி வச்சிட்டார். உட்காந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உண்மையாக சொல்கிறேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் குருஜியை மட்டும் தான் நினச்சேன். நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆப்ரேஷன் சொன்னாங்க. காலைல 10 மணி ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் நடக்கும் பாப்பாவுக்கு. அன்றைக்கி அவளுக்கு தான் பெரிய ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல்லே, வேறு யாருக்குமே இல்லை. அன்றைக்கின்னு பார்த்து காலையில் எப்போவுமே டீன், அந்த ஹாஸ்பிட்டல் டீன் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாருன்னு எங்களை ஃபஸ்ட்டே சொன்னேன். நான் தான் பண்ணுவேன், நான் பார்த்தேன்னு சொன்னார். காலைல கேட்குறேன், அவர் லீவுன்ட்டாங்க 9 மணிக்கு. வேற ஒரு டாக்டர் தான் பார்த்தாங்க. அப்போயே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, என்னடா இது பாப்பா பெரிய டாக்டர் அவரே பார்க்க மாட்டேன்ட்டு அவர் இல்லையே லீவ் போட்டாருன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுன்னு இருக்கிறேன். ஓப்பனாக சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கிறேன். குருஜி நினச்சின்னு இருக்கிறேன். பாப்பாவை உள்ளே விட்டு நான் வெளியே வந்துட்டேன். 10 மணிக்கு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கெலாம் குருஜி எனக்கு ஃபோன் பண்ணுறோம், சந்தோஷ் பாப்பா நல்லா இருக்காளா அப்படின்ட்டு. இல்லை குருஜி, ஆப்ரேஷன் 4 மணிக்கு தான் குருஜி முடியும் அப்படின்னாரு. சந்தோஷ் நல்லாயிட்டா நீ போ அப்படின்னாரு. குருஜி ஃபோனை வச்சு அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் வருது. என் ஒய்ஃபில் அத்தா ஃபோன் பண்ணுறா, பாப்பா வெளியே வந்துட்டா வாங்கன்னு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. 4:30 மணிக்கு தான் ஆப்ரேஷன் முடியும்னு சொன்னாங்க. 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறேன். நான் போகிறேன், என் பாப்பாவை பார்க்குறேன். அவள் வந்து
ஆப்ரேஷன் முடிச்சிட்டாங்க. கண்ணு திறந்து பார்க்குறா. பார்த்துட்டு அந்த தள்ளுன்னு போகிறாங்க. அந்த அந்த ஒரு சின்ன அந்த இது தான் ஆப்ரேஷன் தள்ளுன்னு போகிறாங்க. அப்பா குருஜி எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு முதல் வார்த்தை என் பாப்பா கேட்டது. என்ன கூட கேட்கல. அப்பா எப்பப்பா குருஜியை பார்க்க போகலான்னு கேட்டான். அவள் எதுக்கு கேட்டாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் போகிறேன். அந்த டீன் லீவுன்னு சொன்ன டீன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இதில் வந்துட்டு இருக்காரு. என்ன சந்தோஷ், பாப்பா நல்லா இருக்காளா? இல்லை சார், நான் ஒன்றும் சார் இப்போ கூப்பிட்டு போனாங்க, அப்போ தான் சார் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல சார், எப்படி நினச்சிங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 ஹோல்ஸ் மட்டும் தான் போட்டாங்க. 2 ஹோல்ஸ் போட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிச்சு அவளை கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். காலையில் 9 மணிக்கு எனக்கு அந்த வயிற்றுல ஆப்ரேஷன் மார்க்கர்லாம் போட்டு காமிச்சாங்க. 2 ஹோல்ஸ் தான். பாப்பா இப்போ தான் இருக்கிறா, இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறா. அதுக்கு முழுக்க காரணம் எனக்கு ரொம்ப குருஜி தான் எனக்கு உயிர். நான் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவருக்காக மட்டும்தான் இருக்கிறேன். இனிமேலும் அவருக்காக மட்டும்தான் வாழ்வேன். கடைசி காலம் வரைக்கும் குருஜி கூட தான் நான் இருக்க போகிறேன் நான் முடிவு பண்ணிட்டேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட நிலையில் நான் இல்லைன்னா நான் எப்போ நான் செத்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது அவருக்கும் தெரியும், அவர் எனக்கு சொல்லியிருக்காரு, அது எனக்கும் தெரியும். ஏன்னா அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் அந்த டீன் வந்து அன்னைக்கு லீவு போட்டு இருந்தா நான் வீட்டில், என்னன்னு தெரியல, மனசு கஷ்டமாக சந்தோஷ், நான் உன் பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் குருஜி கிட்ட இந்த விஷயம் நான் நிறைய டைம் சொல்லணும்னு நினைப்பேன். நான் அழுதுருவேன். என்ன இருந்தாலும் என்னன்னு தெரியல, இன்னைக்கும் ஃபீல் ஆகுது. பட் அழுகக்கூடாது. குருஜி சொன்ன விஷயம் என்னன்னா, கான்ஃபிடென்ட் சந்தோஷம், எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாத அப்படின்னா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் கூடவே போறாரு, அவர் கூடவே வராருன்னு. எனக்கு என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்தது அவரு தான். என் கடைசி காலம் சாவர வரைக்கும் என் குருஜிக்காக மட்டும் நான் வாழ்வேன். அவருக்காக நான் எது ஒன்றும் செய்வேன். நான் இது வந்து குருஜி இருக்காரு, அவர் இருக்காக நான் பேசல. இது உண்மைதான். எந்த விதத்துலையும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த விஷயத்துலையும் நான் அவருக்கு எந்த ஒரு விஷயமும் எதனாலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்றைக்குமே நான் குருஜி தான் எனக்கு முக்கியம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் வந்து நினைப்பீங்க ஏன்னா கதையா இல்லை, இதெல்லாம் நிஜமான ஒரு விஷயம். என் லைஃப்பில் நடந்த விஷயம், என் வாழ்க்கையில் மறைக்கவே மாட்டேன். இன்றைக்கி என் பொண்ணு உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நானும் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நன்றி குருஜி, ரொம்ப நன்றி. நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விஷயம் பேசுறதுலாம் மன்னிச்சுங்க. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகும். நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட நான் இப்போ பேசலான்னு. பட்டு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ கூட பேசணும்னு ஐடியாவில் தான். ஆனால் லதா தான் பேசுவான்னு சொன்னாங்க. ஆனால் குருஜி சந்தோஷ் தான் பேசுன்னு சொல்லிட்டு எப்படி சொன்னாருன்னு தெரியல. குருஜி ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ. ஆரோக்கியமாவை குருஜியை நம்புங்க, உண்மையாக இருங்க, உண்மையே பேசுங்க. அது மட்டும் குருஜிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை மட்டும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி குருஜி.